Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணை சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திர லக்ன தொழில் வலிமை. இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இருவேறு அமைப்புகள். ஒன்று நமது லக்னப்படி நாம் வாழும் வாழ்க்கை, இன்னொன்று நமது ராசிப்படி நாம் வாழும் வாழ்க்கை. பொதுவாக லக்னத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இளமை காலத்தில் தீவிரமாக செயல்படும். நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு 35 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் லக்னத்தினுடைய தாக்கம் இருக்கும். அது உங்களுடைய ஆயுள் பலத்தை பொறுத்து. உதாரணமாக ஒருத்தருக்கு 90 வயது ஆயுள் இருக்குது ஜாதகப்படினா, அவருக்கு 40-45 வயசு வரைக்கும் லக்னத்துடைய பவர் இருக்கும். இதுவே 80 வயது ஆயுள் இருக்கிற ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு 35-40 வயசு வரைக்கும் லக்னத்துடைய வலு இருக்கும். 70 வயது ஆயுள் பலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துக்கு 30-35 வயசு தான் லக்னத்தினுடைய வலு இருக்கும். அதுவே 60 ஆண்டுகள் தான் ஆயுள் பலம் இருக்குது, மத்தியம ஆயுள் தான் அப்படிங்கிறவருக்கு 25-30 வயசு வரைக்கும் தான் லக்னத்துடைய வலு இருக்கும். இதை ஆவரேஜாக நம்ம பிரிச்சுக்கணும். லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருந்தார்னா அவரோட ஜாதகத்திற்கு இந்த வயது கணக்குகளையும் தாண்டி லக்னம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ராசி அதிபதி பவர்ஃபுல்லாக ஜாதகத்தில் இருந்துட்டார்னா அவருக்கு பிறந்தது முதலே ராசியினுடைய வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு காஃபி போடுறோம். இந்த காஃபியில் காஃபி தூளின் அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த கசப்பின் சுவை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பாலின் தன்மை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்போ பாலின் சுவை ஜாஸ்தியாக இருக்கும். சர்க்கரையை நிறையா போட்டு வச்சிட்டோம்னா அது மற்ற 2 சுவையும் தாண்டி சர்க்கரையுடைய சுவை தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஜாதகங்களும். எந்த கிரகம் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறதோ அது லக்னாதிபதியா ராசி அதிபதியா, அவர்களின் தாக்கமும் தன்மையும் தான் ஜாதகத்துக்கிட்ட அதிகம் வெளிப்படும். இந்த சந்திரலக்ன தொழில்கள் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு. ஏன் அப்படிங்கிற காரணத்தை நம்ம சொல்லிடலாம். லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியை பொறுத்து நமக்கு தொழில் அமையும் யோகிதைகள் இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியே ராசிக்கு 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியின் அடிப்படையிலையும் தொழில் அமையும் யோகம் உண்டு. இதில் யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களோட தொழில் அமையும். இதில் பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட 60% மக்கள், 65% பேர் பார்த்திங்கன்னா ஜென்ம லக்ன அடிப்படையில் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க சந்திரலக்ன அடிப்படையில் தான் தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சந்திரலக்ன அடிப்படையில் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, சந்திரலக்ன அடிப்படையில் சுய தொழில் பண்ணுவாங்க, சந்திரலக்ன அடிப்படையில் சேவை தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் சுயமாக சிந்தித்து செயல்படும் தன்மையை பெறுவதற்கே ஒரு மிடில் ஏஜ், ஒரு 25-30 வயசு ஆகிடுது. இப்போ ராசியோட பவர் அதிகமாகக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே வந்துடுறார். அப்போ அவங்க ராசிப்படி தொழில் செய்யும்போது அது யோகமான தொழில்களாகவும் மாறுது. நிறைய ஜாதகங்களில் இதை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்க முடியும். இப்போ ஒருவர் மேச லக்னம் சிம்ம ராசி, இவர் லக்னப்படி பார்த்திங்கன்னா இவருக்கு 10ஆம் அதிபதி சனி, ராசிப்படி பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ இவர் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கார். லக்னப்படி 10 கூடைய சனி 10லேயே தான் ஆட்சி, ராசிப்படி 10 கூடைய சுக்கிரன் 2ஆம் இடத்துல, அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி. இவருடைய ஜாதகம் ரிசர்ச் பண்ணும்போது ஆரம்ப காலகட்டத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தோம் சார், ஆனால் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்கள் அப்பாவோட தொழில் ஜவுளி தொழில், அதையே நல்லா டெவலப் பண்ணி பெருசாக செய்யணும்னு தான் எனக்கு ஆசை. ஏதாவது ஒரு வகையில் பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான ஒரு தொழிலை செய்யணும்னு ஆசைன்றதுனால நல்ல ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சு கிட்டத்தட்ட 50-60 பெண்களுக்கு வேலை கொடுத்து நல்ல விதமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு ஜாதகம். ஒரு ராசிப்படியான தொழிலை ஈர்த்து ஆர்வமாக அதை செஞ்சு அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போய்கிட்டு இருக்கிறார். அப்போ இதில் இன்னொரு நுணுக்கம், லக்னப்படி தனாதிபதியாகவும் சுக்கிரன் ராசிப்படி அவரே ஜீவனாதிபதியாகவும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜவுளித்துறையில் சாதிக்கிறதுக்கான அந்த அமைப்பு இவங்களுக்கு வந்துடும். இவருக்கு கார்மெண்ட் பிஸ்னஸும் தனிப்பட்ட முறையில் இருக்குது, ஒரு திரையரங்கமும் இவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது,
கல்யாண மண்டபமும் இவர் வந்து கட்டி வாடகை கொடுத்துருக்காரு. அந்த சுக்கரனோட தொழில்கள் எல்லாமே இருக்குது. கடைசியாக இப்போ ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கலாமாங்கிறத இவருடைய கன்சல்ட். தாராளமாக செய்யுங்க, ரொம்ப நல்லா வருவீங்கன்னு நான் பலன் சொல்கிறேன். அப்போ சந்திர லக்கணம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜென்ம ராசி அடிப்படையிலையும் ஜீவனம் தொழில்ங்கிறது நல்ல விதமாக அமைவதற்கான சூட்சுமங்கள் உண்டு. நம்ம ராசி எதுவோ அதற்கு தனாதிபதி வலுவாக இருக்காரா அல்லது 10ஆம் அதிபதி வலுவாக இருக்காராங்கிறத பொறுத்து லக்ன அடிப்படையில் தொழில்களின் தாற்பயம் எண்ணங்கள் எல்லாம் வந்தால் கூட இந்த ராசி தான் பின் வயதுகளில் நம்மளை வழிநடத்தி செல்ல போகுதுங்கிற அடிப்படையில் அதை செய்து வெற்றி பெறுவதற்கான சூட்சுமங்கள் உண்டு. இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, கிட்டத்தட்ட 65% பேர் வந்து பார்த்திங்கன்னா ராசி அடிப்படையிலான தொழில்களில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். ஒரு ரிஷப லக்னம் கும்பராசி ஜாதகர், ரிஷப லக்னம் கும்பராசி, இவருக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துலையும் செவ்வாய் ஆட்சி, விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி. இவர் ஒரு மருத்துவர். இந்த ஜாதகத்திற்கு ராசியின் அடிப்படையில் ஜீவனாதிபதியான செவ்வாய் வலுவான மருத்துவம், அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்பெஷலிஸ்ட், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியமான ஆள். ராசியின் அடிப்படையிலேயே இவருடைய ஜீவனம்ங்கிறது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இப்போவும் அதிலேயே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. 46 வயது மதிக்கத்தக்கவர். இவருக்கு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடமான மேசத்தில் நீச்சம். ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் பாவத் பாவக விதிப்படி 7ஆம் இடமும் ராசிக்கு 10ஆம் இடத்துலேயே அவர் வலுப்பெற்ற நிலையில், இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர். செவ்வாய் தேசம் ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலேருந்தே அந்த மருத்துவம் சார்ந்த துறைகளுக்கே போகணுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு ஜாதகமாக வந்து அதிலேயே படித்து அதிலேயே மேற்கொண்டு எம்எஸ் பண்ணி அதிலேயே சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக இருக்கார். சந்திர லக்ன அடிப்படையில் அமைஞ்ச தொழில் எவ்வளோ சிறப்பாக அவருடைய லைஃப்பை லீட் பண்ணி போகுதுன்றிருப்பார். ஸோ எப்போவுமே ஒரே கோணத்தில் ஜோதிடத்துக்கான விடைகளை நாம் எடுத்துடவே முடியாது. ஜென்ம லக்ன அடிப்படையிலையும் சிறப்பு அமையும், சந்திர லக்ன அடிப்படையிலையும் சிறப்பு அமையும். ரெண்டும் சேர்ந்து ஒரே விதமாக வலுவாக அமைய பெற்றவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதன் அடிப்படையிலேயே தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள்ங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஜாதகங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லா சூழல்களையும் பார்க்க வேண்டியது அவசியம். ஆனால் இதில் என்னென்னா, பெரும்பான்மையான மக்கள் 65% மேற்பட்ட மக்கள் சந்திர லக்னம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு தனாதிபதி ஜீவனாதிபதி, அதாவது 2ஆம் இடம் 10ஆம் இடமாக வரக்கூடிய ஜென்ம ராசிக்கு 10ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர்களின் தொழில்களை அதில் யாராவது ஒருவர் பவர்ஃபுல்லாக இருந்துட்டா அந்த தொழிலை செஞ்சு அல்லது அது சார்ந்த வேலைகளில் இருந்தோ அது சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுத்தோ சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் வழிவந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ எப்போதும் நாம் விழிப்புணர்வோடு லக்ன அடிப்படையில் பலன்களை கணித்தாலும் ராசி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் கூர்ந்து கவனித்து அதன் வலிமை என்னங்கிறதையும் தெரிஞ்சு தான் ஜாதகத்தை பலன்களில் கொடுக்கணும். நிறைய ஜாதகங்களுக்கு லக்னாதிபதி ரொம்ப சுமாராக இருப்பார், ராசி அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். இவர் பிறப்பு முதலே ராசியின் வலு அதிகமாகிடும். ராசியினுடைய எண்ணங்கள், ராசி அடிப்படையில் தொழில்கள், ராசி அடிப்படையில் படிப்பு, ராசி அடிப்படையில் சிந்தனைகள், இது எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ எது வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் கணிச்சிட்டு அதில் யார் ஜீவனத்தை தீர்மானிக்கும் தன்மை கொண்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் கணிக்கும் போது தான் உண்மையான தொழில் வலு கிடைக்கப்பெறும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.